கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் இன்னைக்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க? நம்பிக்கையோடு வந்திருக்கிறவங்கள ஏசப்பா ஒரு நாளும் கைவிட மாட்டார். வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது எம்எல்ஏவால வராது, சொந்த கணவனால கூட சில டைம்ல வராது, பெத்த பிள்ளையால கூட வராது. பெத்த பிள்ளைங்க கூட இன்னைக்கு என்ன பண்றாங்க? தாய் தகப்பனை மறந்துடுறாங்க. இன்னைக்கு காலையில ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். எனக்காக ரொம்ப நேரம் ஒரு வயசான அம்மா காத்திருந்தாங்க. ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தாங்க. முடிஞ்ச பிறகு பாவம் அவங்களே ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. வந்தாங்க, சொன்னாங்க, ஐயா எனக்கு உடம்பும் சரியில்லை, நான் பெத்த பிள்ளை எதுவுமே என்ன பார்த்துக்கவே மாட்டேன்றான். ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். ஐயா ஒரு அன்பா ஒரு வார்த்தை பேசினா கூட, அம்மா நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டா கூட என் மனசு ஆறுட. எனக்கு காசு வேணாம் ஐயா, எனக்கு பணம் வேணாம் ஐயா, எனக்கு எதுவுமே வேணாம் ஐயா அவங்கிட்ட இருந்து. எனக்கு தேவை ஒரு அன்பா, நான் பெத்த பிள்ளை, என் கர்ப்பத்துல சுமந்து பெத்த பிள்ளை என்னை இன்னைக்கு மறந்துடுச்சு. பைபிள்ல தான் வேதம் என்ன சொல்லுகிறது? உன் தாய் உன்னை மறந்தாலும், உன் தகப்பன் உன்னை மறந்தாலும், நான் உன்னை ஒரு நாளும் மறக்கவே மாட்டேன். இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு கூட இன்றைக்கு காத்திருங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் என்னை கொண்டு வந்திருக்கிறாருன்னா, முகாந்திரம் இல்லாம நோக்கம் இல்லாம ஆண்டவர் யாரையும் கொண்டு வந்து இங்க நிறுத்தவே மாட்டார். ஏசப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா ரொம்ப நல்லவர். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்ய போகிறார். என் வாழ்க்கை மாற போகிறது. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து போக போகிறது. நான் பிரச்சனையோடு கூட இங்க வந்தேன், போகும் பொழுது நான் விடுதலையாகி போக போகிறேன். என்னை விடுவிக்க இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை என் மத்தியில கொண்டு வந்து இந்த நிறுத்தியிருக்கிற என் தெய்வத்தை, என் இரட்சகரும் என் மீட்பருமாகிய என் இயேசுவை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றமா என்னை அன்பாய் அழைக்கிற, என்னை நேசிக்கிற என் அன்பு சகோதரன் மேத்யூ ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் என் குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய ஊழியத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே அவரை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. மியூசிக் வாசிக்கிற அன்பு தம்பி டேனியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், எனக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு ஒரு பிடி மேல கிடைக்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு நீங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ அதை விட மேலான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து உங்களை திருப்தியோடு கூட அனுப்புவார். கல்யாண வீட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம்? நல்ல திருப்தியா சாப்பிடணும். சாப்பிடாம வந்தோம்னா என்ன சொல்லுவோம்? போனோம், ஒரு சாப்பாடு போடுறது கூட இல்ல. அவங்களுக்கு எதுக்கியா கல்யாணத்தை பண்றாங்க? நல்ல மண்டபம் இருந்து, நல்ல டெக்கரேஷன் இருந்து, மாப்பிள்ளை பொண்ணுலாம் அழகா இருந்து, மாப்பிள்ளை பொண்ணு இவ்வளவு மேக்கப் பண்ணி எல்லாம் இருந்து, சாப்பாடு இல்லைன்னா எப்படி இருக்கும்? சப்புன்னு போயிடும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் திருப்தியா 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 அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீங்க வெறுமையா போக போறதில்லை. வரும்பொழுது வெறுங்கையா வந்தீங்க, போகும்பொழுது அப்பா வீட்டுல இருந்து அள்ளிட்டு போக போறீங்க. அள்ளிட்டு போய் மற்றவங்களுக்கும் கொடுக்க போறீங்க. உங்களை மற்றவங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமா வைக்க போகிறார். நீங்க இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் இன்னைக்கு போக போகுது. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய், ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைதான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் நீங்க செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் நீங்க செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனி போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நாம் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எல்லாரும் நீங்க உம்மைதான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவென்று சென்றே செய்வீரே, இப்பவே சந்திடுமே. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுமே, இப்படியே செய்திடுமே. உம்மைதான் நான் நம்பியிருப்பேன். எல்லா கரங்களை தட்டி அற்புதங்கள் எல்லாரும் உற்சாகமா செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் நீங்க செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் நீங்க செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் நீங்க செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறோம் ஏசப்பா. இந்த மனுஷனையும் பார்க்க வரல இயேசுவே, நாங்க உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். நீங்க சொன்னீங்க, நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் சொன்னீங்க. இன்றைக்கு ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவர்கள் கேட்கிறதை மாத்திரமல்ல, இன்று கேளாததையும் கர்த்தர் கொடுப்பீராக. நம்முடைய பிள்ளைகளை திருப்தியா அனுப்புங்க ஆண்டவரே, சந்தோஷமா திரும்பி போக உதவி செய்யுங்க. அவருடைய பாரங்கள் எல்லாம் இன்றைக்கு இங்கே ஆண்டவரை கரைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்துல நீங்க பேசும், நாங்க கேட்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இன்னைக்கு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எதற்கு சந்தோஷம்? நமக்கு ஏசப்பா கிட்ட வந்திருக்கிறோம். ஏசப்பா கிட்ட வந்துட்டோம்னா நம்ம கவலை என்ன பண்ணோம்? நம்ம விட்டு ஓடி போயிடும். இன்னைக்கு கவலையோட வந்திருக்கலாம், இன்னைக்கு கண்ணீரோட வந்திருக்கலாம், இன்னைக்கு பாரத்தோட வந்திருக்கலாம், இன்னைக்கு நிம்மதி இல்லாம வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் நிம்மதியே இல்லை, நேற்று இரவு முழுதும் நீங்க தூங்கவே இல்லை, உங்களுக்கு நிம்மதி கொஞ்சம் கூட இல்லை, வாழ்க்கையில் எங்க போனாலும் நிம்மதியே இல்லை, மார்க்கெட்டுக்கு போனா நிம்மதி இல்லை, வீட்டுல சமைச்சா உங்களுக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லாம இங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. என் வாழ்க்கை எப்படி இப்படி போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கவலையோடு கூட கண்ணீரோடு கூட, ஐயோ நான் வெளியில அழுதுட்டேன்னா என்னை பார்க்கறவங்க தப்பா நினைப்பாங்களேன்ற ஒரு கஷ்டத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகளே நீ கவலைப்படாத,
நீ கண்ணீர் வடிக்காத. உனக்கு நிம்மதி இல்லையா? நீ உங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிற. உங்க அப்பா வீட்டில் வந்த உனக்கு ஆண்டவர் சமாதானத்தோடு கூட உன்னை அனுப்ப போகிறார். சந்தோஷத்தோடு கூட உங்களை அனுப்ப போகிறார். நிச்சயம் சொல்றேன், இங்கிருந்து போகும் பொழுது நீங்க பெரிய நிம்மதியை பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு நிம்மதி, பார்க்காத ஒரு சமாதானம், பார்க்காத ஒரு சந்தோஷம், இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு நன்மை உங்களை தொடரும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42:16. இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலானவைகளை செவ்வையுமாக்கி இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களை என்ன பண்ணுவேன்? கைவிடாது இருப்பேன். இன்னைக்கு யார் நம்ம கைவிட்டுட்ட நிலைமையில நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாலும், ஒருவேளை இந்த செய்தியை யூடியூப்ல கேட்கிற யாரு இப்படிய வாழ்க்கை கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உங்க வாழ்க்கையில நீங்க போற பாதை உங்களுக்கு தெரியல. குருடரை அவங்க அறியாத பாதையில நடத்த. இப்போ உங்க வீட்டுக்குள்ள உங்களை போகணும்னா என்ன தெரியும் உங்களுக்கு? ரூட்டு தெரியுமா தெரியாதா? லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. நம்மலாம் நல்லா கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? 2 கண்ணு நமக்கெல்லாம் பார்வையை நல்லா கொடுத்துருக்கிறார். நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே, இந்த கண்ணு தான் நமக்கு பெரிய பிரச்சனையே. எது? இந்த கண்ணு தான். இந்த கண்ணுல பார்க்க போய் தான் என்ன ஆகுது? பிரச்சனையே நம்ம வாழ்க்கையில தொடங்குது. கண்ணுல பார்த்தது என்ன ஆகுது? பார்க்க வேண்டியதை பார்க்காம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டோம்னா என்ன ஆகுது? நமக்கு மனசுல ஒரு போராட்டம், பாவம் பிறக்குது, மற்றவங்களை குறித்து பொறாமை பிறக்குது. அடுத்தவன் நல்லா இருந்தா அடுத்தவனுக்கு பிடிக்கிறது இல்லை. உங்க வீட்டில் ஒரு ஸ்கூட்டர் புதுசா இறங்கிடுச்சுன்னா அடுத்தவனுக்கு என்ன பண்ணும்? வயிறெல்லாம் கலக்காது, வயிறெல்லாம் என்ன பண்ணும்? எரியும். யார் வீட்டு காசுல? அவன் வீட்டு காசுல வாங்கின மாதிரி, அவன் வீட்டு காசுல நீங்க லோனை வாங்கி, நீங்க கஷ்டப்பட்டு, நீங்க வட்டி கட்டி நீங்க வாங்குற ஸ்கூட்டருக்கு அவன் என்ன பண்றான்? வயிறு எறிகிறான். பெட்ரோலை போடுறது யாரு? நீங்க. அதுக்கு ஓட்ட போறது யாரு? நீங்க. அதுக்கு இஎம்ஐ கட்டுறது யாரு? நீங்க. ஆனா யார் வயிறு எறிகிறா? பக்கத்து வீட்டுல இருக்கிறவன், ஐயோ வாங்கிட்டானே, ஐயோ வாங்கிட்டாலே, போன மாசம் தான் சொன்னா காசே இல்லைன்னா, ஆனா இந்த மாசம் பாத்தீங்கன்னா எங்கிருந்து தான் காசு வந்துச்சோ தெரியலையே, எங்கிருந்து தான் காசு வருதோ தெரியலையே. என்னப்பா பக்கத்துல போய் இன்னொரு அக்கா கிட்ட கேப்பா, அக்கா என்னக்கா பண்றான் அந்த ஆள்? என்னக்கா வேலை பண்றான்? அவருடைய புருஷன் என்னக்கா வேலை பண்றான்? என்னக்கா காசா இப்படி வருதக்கா? அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எந்த பாதையில போறீங்களோ, நீங்க ஒருவேளை இல்லாமையில போய் கொண்டிருக்கலாம். நாளைக்கு என்ன செய்யறதுன்னு உங்க வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில எல்லாமே இருளா இருக்கலாம். வாழ்க்கையில இருள்னா தெரியும்ல. குருடரை அவர் அறியாத வழியில ஆண்டவர் நடத்துறாராம். இப்ப புதிய வழியில உங்களை ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா நடத்த போறாரு. இது வரைக்கும் உங்க வழியில நீங்க போனீங்க. உங்க வழியில போய் 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 எல்லாத்தையும் ட்ரை பண்ணீங்க. என்ன பண்ணீங்க? இந்த குழுல காசு வாங்கினீங்க, இந்த குழுல காசு வாங்கி, அப்புறம் அந்த அக்கா பேர்ல காசு வாங்கி இந்த கடனை அடைக்கிறதுக்கு அங்கிருந்து அங்க அடைச்சிங்க, அங்கிருந்து அங்க டிரான்ஸ்பர் ஆச்சு, அங்கிருந்து அங்க டிரான்ஸ்பர் ஆச்சு. 50க்கும் 100க்கும் அவதிப்பட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 50க்கும் 100க்கும் கஷ்டப்பட்ட உன்னை நான் எல்லாவற்றுக்கும் மேல அதிபதியாக உன்னை ஆக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் கஷ்டம் எல்லாம் மாற போகிறது. இனி 50க்கும் 100க்கும் நீ யாருக்கும் கடன் கையேந்தி நிக்க போறதில்ல. இனிமேல் நீ உன்னை இப்படி வாங்குற கையா இல்ல, உன்னை கொடுக்கிற கையா ஆண்டவர் மாற்ற போகிறா. இனிமேல் நான் சொல்லுங்க, இனிமேல் நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். நான் இனிமேல் வாங்குற கை இல்ல, கொடுக்கிற கையா உங்களை ஆண்டவர்
சந்தோஷம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே. வாங்கும் பொழுது கஷ்டமா இருக்குல்ல, கொடுக்கிற கையா மாற்றார்னா ஆண்டவர் எவ்வளவு ஏசப்பா நல்லவர் இல்ல. ஆகவேதான் சொல்லியிருக்கிறாரு சங்கீதம் 34:8 இப்படியா சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. எத்தனை பேர் ருசிச்சிருக்கீங்க? ஆண்டவர் நல்லவர்ன்றது எத்தனை பேர் ருசிச்சிருக்கீங்க பாருங்க. எல்லாரும் ஆல்மோஸ்ட் கையை உயர்த்துறீங்க. ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்துருக்கிறீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த ஆண்டவர் உங்களை நிச்சயம் கைவிட மாட்டார். நீங்க போற பாதை ஒருவேளை இருட்டான பாதையா இருக்கலாம், அந்த பாதையில வெளிச்சம் இல்லை, அந்த பாதையில எங்க இருக்கிறீங்கன்னே தெரியல, எதிர்க்கிற ஆள் யாருன்னு தெரியல. உங்க பிரச்சனைக்கு முன்னாடி நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையே இயேசுவின் நாமத்துல நீ என்னை விட்டு கடந்து போ, இருளே இயேசுவின் நாமத்துல கடந்து போ, கடன் பிரச்சனையை என்னை விட்டு கடந்து போ. காரணம் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்க இருளை அவர் மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவரை நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்து இருக்கிறேன். ருசிச்சு பார்த்தாதான் சொல்ல முடியும். இந்த ஹோட்டலுக்கு முதல்ல போயிருந்தாதான் அந்த ஹோட்டல் டேஸ்ட் என்னன்னு சொல்ல முடியும். நான் ரொம்ப செலக்டடான ஆளு. சரியா இல்லைன்னா, ஒரு ஹோட்டல் சரியா இல்லைன்னா 10 கிலோமீட்டர் தள்ளி போனா கூட 10 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் சாப்பிடுவேன். டேஸ்ட்டுக்குன்னு இல்லை, குவாலிட்டி இல்லைன்னா சரி வரவே வராது. பசியா கூட இருப்பேன், பட்டினியா கூட இருப்பேன், சாப்பிடாம கூட இருப்பேன். ஆனால் செட் ஆகலைன்னா ஏதோ ஒன்றை சாப்பிட்டு வெந்ததை சாப்பிட்டு வேலை வந்தா போகணும்னு சொல்ற ஆளு நான் இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்னா, அப்ப நம்மளை படைச்ச ஆண்டவர், நம்மளை உண்டாக்கின ஆண்டவர், இன்னைக்கு நம்ம இந்த பூமியில நடமாடுறோம்னா அந்த ஆண்டவர் உங்களை என்னையும் கைவிட்டுருவாரா? நிச்சயம் கைவிடவே மாட்டார். செய்யாம இருப்பாரா? செய்யாம இருப்பாரா? தராம இருப்பாரா? அதுக்கு தான் சொன்னேன், உங்களை இனிமேல் வாங்குறவங்களா கடவுள் வைக்கவே மாட்டார், கொடுக்கிறவங்களா கடவுள் உங்களை வைப்பார். அப்ப இன்றைக்கு நமக்கு சொல்ற காரியம், நம்ம அறியாத வழியில நம்ம போறோமா? அறியாத வழியில நம்ம என்ன பண்றாராம்? அவரு குருடரை அவர் அறியாத வழியை நடத்துகிறார். அப்ப இனி இதுவரைக்கும் நம்ம குடும்பத்தை நம்ம என்ன சொல்றோம்? நான் தான் குடும்பத்தை நடத்துறேன். இந்த பார்ப்பா, நான் மட்டும் இந்த குடும்பத்துல இல்லைன்னா, இந்த மனுஷனுக்கு நான் மட்டும் வாழ்க்கப்பட்டு இல்லைன்னா, இந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஜீரோ. நான் தான் நடத்துறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு சொல்ல போறோம், ஆண்டவரே நீங்க என் குடும்பத்தை நடத்துங்க, நீங்க என் வாழ்க்கையை நடத்துங்க. நான் இனிமேல் சுயமா எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நான் சொல்றேன், சுயமா ஏதாவது முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவு எப்படி தெரியுமா போவோம்? தோல்வியா தான் போகும். ஒருவேளை என்னை பார்த்தா உங்களுக்கு கோபம் வரும், என்னடா இது நல்ல வார்த்தை பேசுன்னு சொன்னா தோல்வியெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறாரு இவரு. நான் சொல்றேன், ஆண்டவரை நீங்க வச்சு நீங்க எந்த முடிவை எடுத்தீங்கனாலும் ஆண்டவர் உங்களை நடத்தினார்னா, உங்க குடும்பத்தை நடத்தினார்னா, நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க கணவன் வாழ்க்கை மாறும், உங்க பிள்ளைகள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய மருமக வாழ்க்கை மாறும், உங்க குடும்பத்தில் இருக்கிற கடன் தொல்லை மாறும், உங்க குடும்பத்தில் இருக்க வியாதி மாறும், உங்க குடும்பத்தில் இருக்க சண்டை மாறும், உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க பற்றாக்குறை மாறும், உங்க குடும்பத்தின் தேவைகளை என் ஏசப்பா சந்திப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பா பாருங்க, அவர் சொன்னார்னா அவர் சொன்னதை நிச்சயம் செஞ்சிருவார். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தையில் அவர் கொஞ்சம் கூட மாறவே மாட்டார். நாம மாறிடுறோம், நாம மாறிடுவோம். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் மாறவே மாட்டார். அவருக்கு சின்னவன் பெரியவன், ஏழை பணக்காரன், அவன் இந்த ஜாதி அந்த ஜாதி, அவன் இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன், அவன் வட இந்தியன் அவன் தென்னிந்தியன், இவன் சென்னைக்காரன் இவன் மதுரைக்காரன், இவன் பட்டாபுரம்காரன் இவன் அம்பத்தூர்காரன், இதெல்லாம் அவருக்கு வித்தியாசமே கிடையாது. அவருக்கு யார்? எல்லாம் அவருடைய பிள்ளைகள். நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். பிள்ளைகள் கேட்டா அப்பா கொடுக்காம ஒரு நாள் இருக்கவே மாட்டார். என்ன ஒருத்தர் கேட்டார், ஒரு வட இந்திய நண்பர் கேட்டார், நேற்று அவரோட பேசி கொண்டு வந்தேன். அவர் கேட்டாரு,
சார் உங்களுக்கு இருக்கிற வீடு இதெல்லாம் இருக்க சார், அதெல்லாம் என்ன சார் உங்கள் பையனுக்கு தானே சார் போவோனாரு. நான் சொன்னேன் 2 பிள்ளைங்க இருக்குதுப்பா, என்னப்பா குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்குற, பிரிவினையை உண்டு பண்ண பார்க்குறியாப்பா, 2 புள்ள இருக்குது. ஆமாம் 2 புள்ள இருக்குது சார், பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா சார், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா யார் பாசம், ஒன்றுமே இல்லை சார். நான் சொன்னேன் யார்ப்பா சொன்னது, 2 பிள்ளைய பெற்றுட்டு ஒரு பிள்ளைக்கு கொடுத்துட்டு ஒரு பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அது போன்னு சொன்னா அது விட்டுருமா இல்லை அவங்க வீட்டுக்கார் கட்டின வீட்டுக்கார் தான் விட்டுருவாரா? சொல்லுங்களேன், உங்க வீட்டுக்கார் விட்டுருவாரா யார் வீட்லயாச்சும்? இன்னைக்கு பிள்ளைங்க கேள்வி கேட்குது, என்ன சொல்லுது, தாத்தா சொத்து எங்க, தாத்தா சொத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு யார் கேட்குறா? பிள்ளைங்க கேட்குது. அப்ப நம்ம அவருடைய ரத்தத்தினால, ஏசப்பாவோட ரத்தத்தினால மீட்கப்பட்ட நீங்களும் நானும் இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் ஏசப்பா கொடுக்காம விட்டுருவாரா? நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஏசப்பா எனக்கு அப்பானா உங்களுக்கு யாரு? அப்பா சத்தமா சொல்ல மாட்டீங்களே. ஏசப்பா உங்களுக்கு யாரு? சித்தப்பாவா, பெரியப்பாவா, மாமாவா? யாரு ஏசப்பா உங்களுக்கு? அப்பா. அப்ப நமக்கு எல்லாருக்கும் யார் அவரு? அப்பா. அப்பா கிட்ட கேட்காம நம்ம யார்கிட்ட போய் கேட்க போறோம்? அப்ப அப்பாவை நல்லவர்னு நம்ம சொல்லிட்டோம்னா அப்ப யாரை இனிமேல் நம்பணும்? அப்பாவை தான் நம்பணும். என் பொண்ணு எப்பொழுதும் சொல்லுவா, எதுனால என்ன பண்ணுவேன், அப்பா கிட்ட கேட்டா அப்பா என்ன பண்ணும், நோன்னு சொல்லவே சொல்லாது, அப்பா கண்டிப்பா என்ன பண்ணும், செஞ்சிரும். ஆனா எங்க அப்பாவை நான் என்ன பண்ண மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன்னு வா. இன்னைக்கு நாம கூட என்ன பண்றோம் தெரியுமா, அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளே ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் நினைச்சுதான் என்ன பண்றோம், நம்ம குடும்பத்தை நடத்தி எங்க கொண்டு போய் விட்டுட்டோம். இன்னைக்கு கடன்ல கொண்டு போய் சொல்லும் போது கொஞ்சம் கசக்குது இல்ல, கொஞ்சம் கசப்பா இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு சொல்றேன், நீங்க எந்த பிரச்சனையில நீங்க உங்க குடும்பத்தை கொண்டு போய் விட்டுருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் இனி உங்கள் குடும்பத்தை அவர் நடத்த போகிறார். உங்க பிள்ளைகளை அவர் நடத்த போகிறார். உங்க வாழ்க்கையை அவர் நடத்த போகிறார். நீங்க ஆயுசு நாள் முழுவதும் வரைக்கும், உங்க கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவர் உங்களை கண்டிப்பா நடத்துவார். உங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். இந்த பூமியில நீங்க எதை குறிச்சும் கவலைப்படவே தேவையில்லை. ஆகவேதான் ஒரு பாடல் இப்படியா சொல்லுது, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி எல்லாரும் சொல்லுவோம், நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, எல்லாரும் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி
ஐயா